நம்ம இது வரைக்கும் லிமிட் ஆஃப் எ ஃபங்க்ஷன் அட் எ பாயிண்ட் சி, லெஃப்ட் சைடு லிமிட், ரைட் சைடு லிமிட் அட் எ பாயிண்ட் சி இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போது அதே ஃபங்க்ஷனுக்கு இன்ஃபைனைட் லிமிட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் நம்ம பார்க்கலாம். எ ஃபங்க்ஷன் எஃப் டிஃபைன்ட் ஆன் எ செட் எஸ் containing c, d is said to tend to plus infinity as x tends to c from the right. நம்ம ஏற்கனவே ரைட் சைடு லிமிட் பார்த்தோம் இல்லையா? சிக்கு ரைட் சைட்லேருந்து எக்ஸ் சியை நோக்கி போகும்பொழுது எஃப் ஆஃப் எக்ஸினுடைய வேல்யூ என்னவாக இருக்குமா? ப்ளஸ் இன்ஃபினிட்டிக்கு கன்வர்ஜ் ஆகுதுன்னு சொல்லலாம். எப்போ சொல்லலாம் அப்படின்னா, இஃப் கிவன் கே கிரேட்டர் தென் 0 we can find a delta greater than 0 such that c less than x less than c plus delta. அதாவது இந்த இன்டர்வலில் இருக்கக்கூடிய எல்லா எக்ஸ் வேல்யூவுக்கும் எஃப் ஆஃப் எக்ஸினுடைய வேல்யூ இந்த பாசிட்டிவ் குவான்டிட்டியை விட பெரிய வேல்யூவாக இருக்கணும். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் கே. சரிங்களா? இப்படி இருந்ததுன்னா எஃப் ஆஃப் எக்ஸினுடைய லிமிட் வந்து என்னென்னு சொல்லலாம்? நம்ம ப்ளஸ் இன்ஃபினிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இதே டெஃபினிஷனில் நமக்கு இன்னொரு கான்செப்ட் நான் சொல்லியிருக்கேன். இப்போ கவனிங்க, இந்த இடத்துல நம்ம எஃப் ஆஃப் எக்ஸை வந்து நம்ம எதுக்கு போகிறதா சொல்கிறோம்? ப்ளஸ் இன்ஃபினிட்டிக்கு போகிறதா சொல்கிறோம். எந்த இன்டர்வலில் நம்ம டிஃபைன் பண்ணும்போது சீக்கமாக டிங்கிற இந்த இன்டர்வலில். அதே இன்டர்வலில் எஃப் ஆஃப் எக்ஸை நம்ம என்னென்னு சொல்லலாம்? மைனஸ் இன்ஃபினிட்டிக்கு கன்வர்ஜ் ஆகுதுன்னு நம்ம சொல்லலாம். எப்போ சொல்லலாம் அப்படின்னா, as x tends to c from the right, if given k greater than 0 we can find a delta greater than 0 such that c less than x less than c plus delta implies f of x is less than minus k வா இருக்கும். f of x உடைய வேல்யூ இந்த இன்டர்வலில் உள்ள எல்லா x வேல்யூவுக்கும் லெஸ் தென் மைனஸ் கேவாக இருந்ததுன்னா f of x உடைய லிமிட்டை நம்ம என்னன்னு சொல்லலாம்? மைனஸ் இன்ஃபினிட்டின்னு சொல்லலாம். அதுதான் நம்ம இங்கே ப்ராக்கெட்டில் மார்க் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ இதை சிம்பிளாக நம்ம மார்க் பண்ணும்போது எப்படி சொல்லலாம்? லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி ப்ளஸ் 0, அதாவது சின்ற பாயிண்ட்டை பொறுத்து ரைட் சைடு லிமிட், அதுதான் இங்கே சி லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் சி ப்ளஸ் டெல்டான்னு சொல்கிறோம். அந்த ரைட் சைடில் உள்ள பாயிண்ட்ஸுக்கெல்லாம் எஃப் ஆஃப் எக்ஸினுடைய வேல்யூ என்னன்னு சொல்லலாம்? ப்ளஸ் இன்ஃபினிட்டின்னு சொல்லலாம். சரிங்களா? தென் இதை நம்ம எப்படின்னு டினோட் பண்ணலாம்? எஃப் ஆஃப் சி ப்ளஸ் 0ன்னு டினோட் பண்ணலாம், விச் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி. அப்படி இல்லைனா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி எக்ஸ் கிரேட்டர் தென் சி எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி இப்படியும் நம்ம டினோட் பண்ணலாம். ஒருவேளை எஃப் ஆஃப் எக்ஸினுடைய லிமிட் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டியாக இருந்ததுன்னா தென் நம்ம எப்படி சொல்லலாம்? லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி ப்ளஸ் 0 எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டின்னு சொல்லலாம். அதே போல் எஃப் ஆஃப் சி ப்ளஸ் 0 ஈக்குவல் டு என்னன்னு சொல்லலாம்? மைனஸ் இன்ஃபினிட்டின்னு சொல்லலாம். தென் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி எக்ஸ் கிரேட்டர் தென் சி எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி அப்படின்னு நம்ம மார்க் பண்ணலாம். நெக்ஸ்ட் டெஃபினிஷன் நம்ம பார்க்கலாம். இது வந்து லெஃப்ட் சைடு லிமிட். லெஃப்ட் சைடில், அதாவது சிக்கு லெஃப்ட் சைடில் உள்ள பாயிண்ட்ஸ் எல்லாத்துக்கும் எஃபினுடைய லிமிட் இன்ஃபினிட்டிக்கு போகும்போது அதுக்கான டெஃபினிஷன். சரிங்களா? எ ஃபங்க்ஷன் எஃப் டிஃபைன்ட் ஆன் எ செட் எஸ் கண்டைனிங் பி, சி. இந்த இன்டர்வலில் உள்ள செட்டில் எஃப் டிஃபைன் பண்ணுறோம். தென் இஸ் செட் டு டெண்ட் டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி ஆஸ் எக்ஸ்டென்ஸ் டு சி ஃப்ரம் த லெஃப்ட் சைட்லேருந்து சி வந்து எக்ஸ் வந்து சி அப்ரோச் பண்ணும்போது எஃப் வந்து எதை நோக்கி போகுதா? ப்ளஸ் இன்ஃபினிட்டி நோக்கி போகுது அப்படின்னு சொல்லலாம். எப்போ சொல்லலாம் அப்படின்னா, இஃப் கிவன் கே கிரேட்டர் தென் 0, கேன்னு ஒரு பாசிட்டிவ் குவான்டிட்டி நம்ம சூஸ் பண்ணும்போது அதுக்கு கரஸ்பாண்டிங்காக we can find a delta greater than 0 such that c minus delta less than x less than c. சிக்கு லெஃப்ட் சைடில் உள்ள எக்ஸ் வேல்யூக்கெல்லாம் எஃப் ஆஃப் எக்ஸினுடைய வேல்யூ என்னவாக இருக்கணும்? கிரேட்டர் தென் திஸ் பாசிட்டிவ் குவான்டிட்டியாக இருக்கணும், கே விட பெரிய வேல்யூவாக இருக்கணும். அப்படி எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால் எஃப் ஆஃப் எக்ஸினுடைய லிமிட் என்னன்னு சொல்லலாம்? நம்ம ப்ளஸ் இன்ஃபினிட்டின்னு சொல்லலாம். ஒருவேளை எஃப் ஆஃப் எக்ஸினுடைய வேல்யூ லெஸ் தென் மைனஸ் கேவாக இருந்தது அப்படின்னு சொன்னால் இதனுடைய லிமிட்டை நம்ம என்னன்னு சொல்லலாம்? மைனஸ் இன்ஃபினிட்டின்னு சொல்லலாம். எங்கே? சிக்கு லெஃப்ட் சைடில். இங்கே முதல் டெஃபினிஷன் நம்ம என்ன பார்த்தோம்? சிக்கு ரைட் சைடில் பார்த்தோம். இந்த டெஃபினிஷன் வந்து சிக்கு லெஃப்ட் சைடில் உள்ள பாயிண்ட்ஸ் எல்லாத்துக்கும் எஃப் ஆஃப் எக்ஸினுடைய வேல்யூ ப்ளஸ் இன்ஃபினிட்டி அண்ட் மைனஸ் இன்ஃபினிட்டியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இதை எப்படி சிம்பிளாக நம்ம டினோட் பண்ணலாம் அப்படின்னா, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி மைனஸ் 0 எஃப் ஆஃப் எக்ஸ், அதாவது எஃப்ன்ற இந்த ஃபங்க்ஷனுடைய லிமிட் அட் சி லெஃப்ட் சைட் ஆஃப் சி, அதாவது சிக்கு லெஃப்ட் சைடில் உள்ள பாயிண்ட்ஸுக்கெல்லாம் எஃப் ஆஃப் எக்ஸினுடைய லிமிட் ப்ளஸ் இன்ஃபினிட்டின்னு சொல்லலாம். தென் எஃப் ஆஃப் சி மைனஸ் 0 ஈக்குவல் டு என்னன்னு சொல்லலாம்? ப்ளஸ் இன்ஃபினிட்டி. தென் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு சி எக்ஸ் லெஸ் தென் சி எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி இப்படி நம்ம மார்க் பண்ணலாம். அதாவது எஃப் ஆஃப் எக்ஸினுடைய லிமிட் வந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டியாக இருந்தால் இப்படி மார்க் பண்ணுவோம். ஒருவேளை மைனஸ் இன்ஃபினிட்டியாக இருந்தால் இந்த இடத்துல எல்லாம் நம்ம மைனஸ் இன்ஃபினிட்டின்னு ரீப்ளேஸ் பண்ணுவோம். இப்போ இதை வந்து நெக்ஸ்ட்டு நம்ம கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனோட எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். அதை பார்க்கும்போது இன்னும் தெளிவாக உங்களுக்கு புரியும். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். லெட் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் டில்டா செட் ஆஃப் ஆல் -1, 1. அதாவது ரியல் நம்பர் சிஸ்டத்தில் -1 and 1 இந்த 2 பாயிண்ட்ஸை தவிர மற்ற எல்லா பாயிண்ட்ஸ்லையும் எஃப் ஆஃப் எக்ஸை நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். தென் ஷோ தட் என்ன ப்ரூஃப் பண்ணோம் அப்படின்னா, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1 + 0 எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1 - 0 எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு -1 + 0 எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி and limit extends to -1 - 0 f of x is equal to plus infinity. இந்த 4 கண்டிஷனையும் தான் நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். இப்போ கவனிங்க, இதில் ஃபஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க? லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1 + 0 f of x is equal to plus infinity அப்படின்னா என்னென்னா, 1ங்கிற இந்த பாயிண்ட்டை பொறுத்த ரைட் சைடு லிமிட், அதாவது
ரைட் சைடு லிமிட்டுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ்னுடைய லிமிட் வந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டின்னு சொல்கிறாங்க. அதாவது கேன்னு ஒரு சஃபிஷியன்ட்லி லார்ஜ் பாசிட்டிவ் குவான்டிட்டி நம்ம சூஸ் பண்ணும்பொழுது அதுக்கு கரஸ்பாண்டிங்காக டெல்டான்னு ஒரு பாசிட்டிவ் குவான்டிட்டி நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். சச் தட் 1 less than x less than 1 plus டெல்டா. அதாவது இந்த 1ன்ற பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் தான் இங்கே கேட்டிருக்காங்க. அதனால தான் 1 + 0 அப்படின்னு நம்ம நோட் பண்ணுறோம். அப்போ இந்த 1ன்ற பாயிண்ட்டுக்கு ரைட் சைடில் உள்ள எக்ஸ் வேல்யூவுக்கெல்லாம் எஃப் ஆஃப் எக்ஸினுடைய வேல்யூ எப்படி இருக்கணும்? கிரேட்டர் தன் கே அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா லிமிட் எஃப்னுடைய லிமிட் அட் 1க்கு ரைட் சைடில் நமக்கு என்னென்னு தெரியும்? ப்ளஸ் இன்ஃபினிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம் டெஃபினேஷன் படி. அதே போல் 1 x tends to 1 minus 0, அதாவது 1க்கு லெஃப்ட் சைடில் அப்போ டெல்டான்னு ஒரு பாசிட்டிவ் குவான்டிட்டி சூஸ் பண்ணி 1 minus டெல்டா less than x less than 1 இந்த இன்டர்வலில் உள்ள எல்லா எக்ஸ் வேல்யூவுக்கும் எஃப் ஆஃப் எக்ஸினுடைய வேல்யூ என்னன்னு சொல்லணும்? நம்ம லெஸ் தென் மைனஸ் கேன்னு சொல்லணும். இப்படி சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னால் எஃப் ஆஃப் எக்ஸினுடைய லிமிட் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி அப்படின்னு நம்ம நோட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு அதே போல் -1 அப்படின்ற இந்த பாயிண்டில் ரைட் சைடு லிமிட் என்னென்னு நம்ம சொல்லணும்? மைனஸ் இன்ஃபினிட்டின்னு சொல்லணும். இதை சொல்கிறதுக்கு பதிலாக திரும்ப அதே போல் டெல்டான்னு ஒரு பாசிட்டிவ் குவான்டிட்டி சூஸ் பண்ணி தென் -1 less than x less than -1 ப்ளஸ் டெல்டா இந்த இன்டர்வலில் உள்ள எல்லா எக்ஸ் வேல்யூவுக்கும் எஃப் ஆஃப் எக்ஸினுடைய வேல்யூ கிரேட்டர் தென் கேன்னு சொல்லணும். அண்ட் -1 minus டெல்டா less than x less than -1 இந்த இன்டர்வலில் உள்ள எல்லா எக்ஸ் வேல்யூவுக்கும் எஃப் ஆஃப் எக்ஸினுடைய வேல்யூ என்னன்னு சொல்லணும்? இங்கே லெஸ் தென் திஸ் இஸ் லெஸ் தென் கேன்னு சொல்லணும். இங்கே கிரேட்டர் தென் கேன்னு சொல்லணும். ஏன்னா இங்கே இந்த இன்டர்வலில் என்ன சொல்லியிருக்காங்க? எஃப் ஆஃப் எக்ஸினுடைய வேல்யூ மைனஸ் இன்ஃபினிட்டின்னு நம்ம சொல்கிறாங்க. அப்போது நம்ம லெஸ் தென் கேன்னு சொல்லணும். அடுத்த இன்டர்வலில் என்னன்னு சொல்கிறாங்க? ப்ளஸ் இன்ஃபினிட்டின்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே வந்து எஃப் ஆஃப் எக்ஸினுடைய வேல்யூ என்னன்னு சொல்லணும்? கிரேட்டர் தென் கேன்னு சொல்லணும். இந்த 4 கண்டிஷனும் தான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய கண்டிஷன். இப்போ கிவன் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸை நம்ம கிராஃபில் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ கவனிங்க, எஃப் ஆஃப் எக்ஸினுடைய கர்வ் வந்து இந்த ஃபிகரில் மென்ஷன் பண்ண மாதிரி தான் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். எஃப் ஆஃப் எக்ஸ்ன்ற அந்த ஃபங்க்ஷனை எந்தெந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரியல் நம்பர் சிஸ்டத்தில் -1 and +1 இந்த 2 பாயிண்ட்ஸை தவிர மற்ற பாயிண்ட்ஸில் தான் எஃப் ஆஃப் எக்ஸை டிஃபைன் பண்ணுறோம். எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 divided by x square minus 1. இப்போது இதனுடைய வேல்யூ தான் 1க்கு க்ளோஸராக ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு அதில் நம்ம லிமிட் பார்க்கணும். அதே போல் -1க்கு ரைட் அண்ட் லெஃப்ட் அந்த 2 ரீஜியன்லேயும் நம்ம இதனுடைய லிமிட்டை டிஸ்கஸ் பண்ணணும். இப்போ கவனிங்க, எஃப் ஆஃப் எக்ஸினுடைய வேல்யூ 1க்கு க்ளோஸராக போகும்பொழுது எக்ஸினுடைய வேல்யூ 1க்கு க்ளோஸராக போகும்போது எஃப் ஆஃப் எக்ஸினுடைய வேல்யூ என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். இப்போ x is equal to 1.5 அதாவது 1க்கு ரைட் சைடில் நம்ம பாயிண்ட் சூஸ் பண்ணும்போது எஃப் ஆஃப் எக்ஸினுடைய வேல்யூ என்ன ஆகும்? 1 divided by 2.25 அப்படின்னு எக்ஸிஸ்ட் ஆகும். 1 divided by 1.25 அப்படின்னு ஆகும். தென் x is equal to 1.2 அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணோம்னா அதாவது 1க்கு க்ளோஸராக சூஸ் பண்ணும்பொழுது எஃப் ஆஃப் எக்ஸினுடைய வேல்யூ என்ன ஆகும்? 1 divided by 1.44 minus 1 then 1 divided by 0.44. அதாவது இங்கே கவனித்தோம் அப்படின்னா எக்ஸினுடைய வேல்யூ 1க்கு க்ளோஸராக போக போக எஃப் ஆஃப் எக்ஸினுடைய வேல்யூ என்ன ஆகுது? டினாமினேட்டர் வந்து குறைஞ்சிட்டே போகுது. டினாமினேட்டர் எதை நோக்கி போகுது? 0 நோக்கி போகுது. டினாமினேட்டர் வந்து 0க்கு போகுதுன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் எதை நோக்கி போகும்? இன்ஃபினிட்டியை நோக்கி போகும். அதனால தான் இங்கே 1க்கு க்ளோஸராக வரும்பொழுது எஃப் ஆஃப் எக்ஸினுடைய கர்வ் வந்து எதை நோக்கி போகுது? இன்ஃபினிட்டி நோக்கி எக்ஸ்டெண்ட் ஆகுது. தென் அதே போல் 1க்கு நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே போல் -1க்கு இப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துருக்கிறதுனால எக்ஸுக்கு பதிலாக நம்ம நெகட்டிவ் வேல்யூ போட்டாலும் அதே ஆன்சர் தான் கிடைக்கும். இப்போது -1க்கு லெஃப்ட் சைடில் -1.5 -1.2ன்னு சூஸ் பண்ணும்போது எஃப் ஆஃப் எக்ஸினுடைய வேல்யூ எதை நோக்கி போகும்? இன்ஃபினிட்டி நோக்கி போகும். அப்போ இங்கே என்ன கர்வ் எக்ஸிஸ்ட் ஆகுதோ அதே போல் உங்களுக்கு -1க்கு லெஃப்ட் சைட்லேயும் கர்வ் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். தென் 1க்கு லெஃப்ட் சைடில் என்ன ஆகும்? எஃப் ஆஃப் எக்ஸினுடைய வேல்யூ இப்போ இங்கே கவனிங்க, எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வந்து எக்ஸினுடைய வேல்யூ நம்ம 0ன்னு அப்ளை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. எஃப் ஆஃப் எக்ஸினுடைய வேல்யூ என்ன ஆகும்? -1 அப்படின்னு ஆகும். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸை எங்கே நம்ம மார்க் பண்ணுவோம்? இந்த ஆக்சஸில் -1 எங்கே? இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணுவோம். தென் அடுத்தது எக்ஸுக்கு 0.5 அப்படின்னு நம்ம கொடுக்குறோன்னா என்ன ஆகும்? x is equal to 0.5 அப்படின்னு நம்ம அப்ளை பண்ணும்போது இங்கே என்ன ஆகும்? வேல்யூ 0.25 அப்படின்னு வரும். இதனுடைய வேல்யூ -0.75 அப்படின்னு ஆகும். அதே போல் 0.2 அப்படின்னு நம்ம அப்ளை பண்ணுறோம். 0.2 இல்லை 0.8. ஏன் அப்படின்னா நமக்கு 1க்கு க்ளோஸராக பாயிண்ட்ஸ் போகணும். அப்போ 0.5 இங்கே எக்ஸிஸ்ட் ஆகும். அதுக்கு அடுத்தது நம்ம 1க்கு க்ளோஸராக சூஸ் பண்ணுறதுனால நம்ம இங்கே எப்படி சூஸ் பண்ணிப்போம்? 0.8 அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணலாம். சூஸ் பண்ணால் நமக்கு இங்கே என்ன ஆன்சர் வரும்? 0.64 -1. தென் அடுத்த லைனில் இது -1.0.36 அப்படின்னு ஆகும். அப்போது எஃப் ஆஃப் எக்ஸினுடைய வேல்யூ 1க்கு லெஃப்ட் சைடில் 1 நோக்கி போகும்பொழுது டினாமினேட்டர் கவனித்தோம் அப்படின்னா நமக்கு நெகட்டிவ் வேல்யூவாக டினாமினேட்டர் உங்களுக்கு குறைஞ்சிட்டே போகுது. எதை நோக்கி போகுது? 0 நோக்கி போகுது. அப்போ டினாமினேட்டர் 0 நோக்கி போகுதுன்னா எஃப் ஆஃப் எக்ஸினுடைய வேல்யூ எதை நோக்கி போகும்?
மைனஸ் நெகட்டிவ் சைடு இன்க்ரீஸ் ஆகிறதுனால மைனஸ் இன்ஃபினிட்டி நோக்கி போகும். அப்போ எஃப்ஆஃப்எக்ஸினுடைய வேல்யூ -1லேருந்து மைனஸ் இன்ஃபினிட்டி, எஃப்ஆஃப்எக்ஸு மைனஸ் இன்ஃபினிட்டி இங்கே எக்ஸிஸ்ட் ஆகும், மைனஸ் இன்ஃபினிட்டி நோக்கி போகும். இப்போ 1க்கு லெஃப்ட் சைடில் எக்ஸ்னு நம்ம சூஸ் பண்ணும்பொழுது எஃப்ஆஃப்எக்ஸினுடைய வேல்யூ மைனஸ் இன்ஃபினிட்டி நோக்கி போகும். அதே போல் -1க்கு ரைட் சைடில் உள்ள பாயிண்ட்ஸ் நம்ம சூஸ் பண்ணும்போது எஃப்ஆஃப்எக்ஸினுடைய வேல்யூ மைனஸ் இன்ஃபினிட்டி நோக்கி கன்வர்ஜ் ஆகும். இப்போ இந்த ஃபிகர்லேருந்து நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணுமோ அந்த ரிசல்ட் வந்து ஈஸியாக அப்சர்வ் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து டெஃபினிஷன் அப்ளை பண்ணி நம்ம எப்படி ப்ரூஃப் போடலாம் அப்படிங்கிறத இங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன ப்ரூஃப் பண்ணணும்? லிமிட் x டென்ஸ் டு 1 + 0 f(x) is equal to plus infinity. இதுதான் சொல்லணும். இதை சொல்கிறதுக்கு பதிலாக டெஃபினிஷன் படி நம்ம என்ன சொன்னால் போதும்? given k greater than 0 there exists a delta greater than 0 such that 1 less than x less than 1 plus delta implies f of x is greater than k. அதாவது இந்த இன்டர்வல், அதாவது 1க்கு ரைட் சைடில் டெல்டான்னு ஒரு பாசிட்டிவ் குவான்டிட்டி சூஸ் பண்ணி 1 லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் 1 ப்ளஸ் டெல்டா நம்ம போடுறோம் அப்படின்னா இந்த எக்ஸ் வேல்யூவுக்கெல்லாம் எஃப் ஆஃப் எக்ஸினுடைய வேல்யூ கிரேட்டர் தென் கே அப்படின்னு நம்ம சொல்லிட்டாலே நம்ம கிவன் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடும். இந்த மாதிரி ஒரு டெல்டா ஒன்று எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே சொல்ல போகிறோம். இப்போ கவனிங்க, கிவன் இன்இக்வாலிட்டி கன்சிடர் பண்ணுவோம். 1 லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் 1 ப்ளஸ் டெல்டா. இப்போ நம்ம ப்ராப்ளத்தில் எஃப் ஆஃப் எக்ஸினுடைய வேல்யூ என்ன? 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. இப்போ கவனிங்க, இங்கே நம்ம ஸ்கொயர் பண்ணலாம். இந்த இன்இக்வாலிட்டியை ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆகும்? இங்கே 1 ஆகும். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இஸ் லெஸ் தேன் 1 ப்ளஸ் டெல்டா ஹோல் ஸ்கொயர். இப்போ நமக்கு இங்கே எக்ஸ் ஸ்கொயர் -1 அப்படின்னு கொடுத்ததுனால நம்ம -1 சப் பண்ணுவோம். 3 டேர்ம்ஸ்லேருந்து சப் பண்ணால் இங்கே என்ன ஆகும்? இது 0 ஆகும். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் -1 ஆகும். இங்கே 1 ப்ளஸ் டெல்டா ஹோல் ஸ்கொயர் -1 அப்படின்னு ஆகும். தென் நம்ம இந்த 2 இன்இக்வாலிட்டி மட்டும், இந்த செகண்ட் இன்இக்வாலிட்டி நம்ம கன்சிடர் பண்ணுவோம். எக்ஸ் ஸ்கொயர் -1 விச் இஸ் லெஸ் தென், இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் என்ன ஆகும்? 1 ப்ளஸ் 2 டெல்டா ப்ளஸ் டெல்டா ஸ்கொயர் -1 அப்படின்னு ஆகும். இப்போ 1ம் -1ம் நமக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் -1 இஸ் லெஸ் தென் 2 டெல்டா ப்ளஸ் டெல்டா ஸ்கொயர் இப்படி ஆகுது. இப்போ நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன? 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் -1. அப்போ இதனுடைய ரெசிப்ரோக்கல் போட்டோம்னா என்ன ஆகும்? 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் -1 இஸ் கிரேட்டர் தென் 1 டிவைடட் பை 2 டெல்டா ப்ளஸ் டெல்டா ஸ்கொயர் இப்படி ஆகும். இன்இக்வாலிட்டி ரிவர்ஸ் ஆகும் ரெசிப்ரோக்கல் போடும்போது. அப்போது இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் கிவன் எஃப் ஆஃப் எக்ஸ் தானே. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸினுடைய வேல்யூ எப்போ கிரேட்டர் தென் கே ஆகும்? எப்போ கிரேட்டர் தென் கே ஆகும் அப்படின்னா இந்த டேர்ம் நம்ம சால்வ் பண்ணி ஒரு ஐடென்டிட்டி போட்டிருக்கோம் இல்லையா, இந்த டேர்ம் கிரேட்டர் தென் கேவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எஃப் ஆஃப் எக்ஸினுடைய வேல்யூ கிரேட்டர் தென் கே ஆகும். சரிங்களா? இப்போ நம்ம இதை கன்சிடர் பண்ணுவோம். 1 டிவைடட் பை இதிலேருந்து நம்ம டெல்டாவோட வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். டெல்டா எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லணும் நம்ம. இப்போ 1 டிவைடட் பை 2 டெல்டா ப்ளஸ் டெல்டா ஸ்கொயர் இஸ் கிரேட்டர் தென் கே. தென் இதனுடைய ரெசிப்ரோக்கல் போட்டோம்னா 2 டெல்டா ப்ளஸ் டெல்டா ஸ்கொயர் இஸ் கிரேட்டர் தென் 1 பை கே. இதை கொஞ்சம் சால்வ் பண்ணோம்னா டெல்டா ஸ்கொயர் ஃபஸ்ட்டு நோட் பண்ணலாம், ப்ளஸ் 2 டெல்டா, இந்த 1 பை கேவை நம்ம இந்த பக்கம் கொண்டு வந்தால் 1 பை -1 பை கே விச் இஸ், நம்ம இங்கே ரெசிப்ரோக்கல் போடும்போது இன்இக்வாலிட்டி லெஸ் தேன் அப்படின்னு கன்வெர்ட் ஆகும். தென் விச் இஸ் லெஸ் தேன் 0. சரிங்களா? இப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம என்ன இப்போ பார்த்தோம்? டெல்டா ஸ்கொயர் ப்ளஸ் 2 டெல்டா -1 பை கே விச் இஸ் லெஸ் தென் 0. அதாவது இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நம்ம டெல்டா எக்ஸிஸ்ட் ஆகுது, அதாவது டெல்டா கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி டெல்டா நம்ம கண்டுபிடிச்சோம்னா இந்த டெல்டா வேல்யூவுக்கு எல்லாத்துக்கும் எஃப் ஆஃப் எக்ஸினுடைய வேல்யூ என்ன ஆகும்? உங்களுக்கு கிரேட்டர் தென் கேவாக எக்ஸிஸ்ட் ஆகும். சரிங்களா? இப்போது நம்ம இது ஒரு குவாட்ரட்டிக் ஃபார்மில் இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம்? இது ஈக்குவேஷனாக கன்சிடர் பண்ணி டெல்டா ஸ்கொயர் ப்ளஸ் 2 டெல்டா -1 பை கே விச் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணி டெல்டாவோட வேல்யூ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ டெல்டா எப்படி போடுவோம்? நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா படி -b ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் - 4ac டிவைட் பை 2a அப்படின்னு நம்ம அப்ளை பண்ணுவோம். இங்கே -b அப்படின்னா -2 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர்னா 2 ஸ்கொயர் 4 -4ac. இப்போ 4 போட்டுருவோம். ஏங்கிறது இங்கே 1, சிங்கிறது -1 பை கே, -1 பை கே 4ac டிவைடட் பை என்ன போடுவோம்? 2 இன்ட்டு ஏங்கிறது இங்கே 1. தென் -2 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 4 மைனஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு ப்ளஸ்ன்னு ஆகிடும். 4 பை கே அப்படின்னு இங்கே எக்ஸிஸ்ட் ஆகும் டிவைடட் பை 2. இப்போ இதை சால்வ் பண்ணால் என்ன ஆகும்? -2 ப்ளஸ் ஆர் மைனஸ், இப்போ 2 டேர்ம்லேருந்து நம்ம 4 காமனாக வெளில எடுத்துகிட்டு அதை ரூட்லேருந்து நம்ம வெளில எடுக்கும்போது 2 அப்படின்னு ஆகும். இல்லை என்ன எக்ஸிஸ்ட் ஆகும்? 1 ப்ளஸ் 1 பை கே டிவைடட் பை 2. இப்போ இந்த 2 டேர்ம்லேருந்து 2வை காமனாக வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? -1 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் 1 பை கே டிவைடட் பை 2 அப்படின்னு ஆகும். இப்போ டெல்டாவோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குது? -1 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் 1 பை கே. இப்போ இதை ரியல் லைனில் நம்ம மார்க் பண்ணுறோம் அப்படின்னா -1
மைனஸ் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் 1 பை கே. அதே போல் இங்கே -1 ப்ளஸ் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் 1 பை கே. 2 பாயிண்ட்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும் இல்லையா? நமக்கு இங்கே லெஸ் தென் 0 அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால இது ஒரு இன்இக்வாலிட்டி இல்லையா? இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இன்இக்வாலிட்டி கொடுத்ததுனால இந்த இன்பிட்வீன் நமக்கு என்ன தெரியும்? இந்த இன்டர்வல்குள்ளே உள்ள எல்லா எக்ஸ் வேல்யூவுக்கும் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் என்னன்னு தெரியும்? கிரேட்டர் தென் கேவா எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இன்இக்வாலிட்டி படி. அப்போ இன்பிட்வீன் பாயிண்ட்டாக நம்ம டெல்டாவை சூஸ் பண்ணும்பொழுது எஃப் ஆஃப் எக்ஸினுடைய வேல்யூ என்னவாக இருக்கும்? கிரேட்டர் தென் கேவாக இருக்கும். அப்போ டெல்டாவை நம்ம எப்படி சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா -1 ப்ளஸ் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் 1 பை கே டிவைடட் பை 2. அதாவது இன்பிட்வீனாக சூஸ் பண்ணுறதுனால பை 2 போடுறோம் நம்ம. இப்போ டெல்டாவினுடைய வேல்யூ இப்படி சூஸ் பண்ணும்பொழுது எஃப் ஆஃப் எக்ஸினுடைய வேல்யூ என்னவாக இருக்கும்? நமக்கு கிரேட்டர் தென் கேவாக இருக்கும். தேர்ஃபோர் 1 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 1 ப்ளஸ் டெல்டா இந்த இன்டர்வலில் உள்ள எல்லா எக்ஸ் வேல்யூவுக்கும் எஃப் ஆஃப் எக்ஸினுடைய வேல்யூ நமக்கு எப்படி எக்ஸிஸ்ட் ஆகுது? கிரேட்டர் தென் கே அப்படின்னு எக்ஸிஸ்ட் ஆகுது. தேர்ஃபோர் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1 ப்ளஸ் 0 எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லலாம்? நம்ம ப்ளஸ் இன்ஃபினிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம செகண்ட் கண்டிஷன் ப்ரூவ் பண்ணலாம். என்ன கொடுத்துருக்காங்க? லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1 மைனஸ் 0 எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். இதுக்கு பதிலாக நம்ம என்ன சொன்னால் போதும்? டெஃபினிஷன் படி given k greater than 0 there exists a delta greater than 0 such that 1 minus delta less than x less than 1. அதாவது 1க்கு லெஃப்ட் சைடில் உள்ள எல்லா எக்ஸ் வேல்யூவுக்கும் எஃப் ஆஃப் எக்ஸினுடைய வேல்யூ இஸ் லெஸ் தென் மைனஸ் கே அப்படின்னு நம்ம சொன்னால் போதும். சரிங்களா? இதுக்கு இதை மாதிரி ஒரு டெல்டா ஒன்று எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டாலே நம்மளுடைய கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடும். சரிங்களா? இப்போது நம்ம கிவன் இன்இக்வாலிட்டி எடுத்துக்கலாம். 1 மைனஸ் டெல்டா லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் 1. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கண்டிஷனில் ப்ரூஃப் பண்ணது போலவே இந்த இன்இக்வாலிட்டியை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி நம்ம மார்க் பண்ணலாம். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன நம்ம ப்ராப்ளத்தில் 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கிவன் இன்இக்வாலிட்டியை சேஞ்ச் பண்ணலாம். இப்போ ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆகும்? 1 மைனஸ் டெல்டா ஹோல் ஸ்கொயர் லெஸ் தேன் எக்ஸ் ஸ்கொயர் லெஸ் தேன் 1. 1 சப் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும்? 1 மைனஸ் டெல்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 which is less than எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 less than 0. இப்போ நம்ம ஃபஸ்ட் இந்த இன்இக்வாலிட்டி மட்டும் கன்சிடர் பண்ணுவோம். இப்போ 1 மைனஸ் டெல்டா ஸ்கொயர் எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா 1 மைனஸ் 2 டெல்டா ப்ளஸ் டெல்டா ஸ்கொயர் மைனஸ் 1 இஸ் லெஸ் தென் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இப்படி எக்ஸிஸ்ட் ஆகுது. இப்போ இங்கே 1ம் மைனஸ் 1ம் கேன்சல் ஆகிடும். அப்போ டெல்டா ஸ்கொயர் மைனஸ் 2 டெல்டா இஸ் லெஸ் தென் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. இப்போ இதனுடைய ரெசிப்ரோக்கல் போட்டால் என்ன ஆகும்? 1 டிவைடட் பை டெல்டா ஸ்கொயர் மைனஸ் 2 டெல்டா இஸ் கிரேட்டர் தேன் 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. இப்போது நம்ம என்ன சொல்லணும்? இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸினுடைய வேல்யூ என்னென்னு சொல்லணும்? லெஸ் தென் மைனஸ் கேன்னு சொல்லணும். இது எப்போ லெஸ் தென் மைனஸ் கேவாகும்? இதனுடைய வேல்யூ லெஸ் தென் மைனஸ் கேவாக எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால், அதாவது இந்த இன்இக்வாலிட்டியை 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இஸ் லெஸ் தென் 1 டிவைடட் பை டெல்டா ஸ்கொயர் மைனஸ் 2 டெல்டா அப்படின்னு நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா விச் இஸ் லெஸ் தென் மைனஸ் கே. அதாவது இதனுடைய வேல்யூ லெஸ் தென் மைனஸ் கேவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் தென் எஃப் ஆஃப் எக்ஸினுடைய வேல்யூ லெஸ் தென் மைனஸ் கே ஆகும். சரிங்களா? இப்போ கவனிங்க. இப்போ 1 டிவைடட் பை டெல்டா ஸ்கொயர் மைனஸ் 2 டெல்டாவினுடைய வேல்யூ என்னவாக இருக்கணும்? லெஸ் தென் மைனஸ் கேவாக இருக்கணும். இதனுடைய ரெசிப்ரோக்கல் எழுதணும்னா என்ன ஆகும்? டெல்டா ஸ்கொயர் மைனஸ் 2 டெல்டா இஸ் கிரேட்டர் தேன் 1 டிவைடட் பை கே, அதாவது மைனஸ் 1 டிவைடட் பை கே அப்படின்னு ஆகும். இப்போ இந்த மைனஸ் 1 பை கேவை இந்த பக்கம் கொண்டு வந்து எழுதணும்னா டெல்டா ஸ்கொயர் மைனஸ் 2 டெல்டா ப்ளஸ் 1 பை கே இஸ் கிரேட்டர் தென் 0 அப்படின்னு ஆகும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கண்டிஷனில் பார்க்கும்போது இது என்னாச்சு? லெஸ் தென் 0 அப்படின்னு நமக்கு இன்இக்வாலிட்டி கிடச்சிது. இங்கே கிரேட்டர் தென் 0 அப்படின்னு நமக்கு இன்இக்வாலிட்டி எக்ஸிஸ்ட் ஆகுது. இப்போ அதை நம்ம ஈக்குவாலிட்டியாக கன்சிடர் பண்ணி டெல்டாவோட வேல்யூ நம்ம போடலாம் ஃபஸ்ட்டு. இப்போ டெல்டாவோட வேல்யூ நம்ம எப்படி போடுவோம்? டெல்டா ஈக்குவல் டு மைனஸ் பி. மைனஸ் பினா இங்கே 2 மைனஸ் 2ங்கிறதுனால அது ப்ளஸ் 2ன்னு ஆகிடுது. மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் 4 மைனஸ் 4ac. ஏங்கிறது 1, சிங்கிறது 1 பை கே டிவைடட் பை 2 இன்ட்டு 1. இப்போ 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 4 மைனஸ் 4 பை கே டிவைடட் பை 2. இப்போ 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் இந்த 2 டேர்ம்லேருந்து நம்ம 4 காமனாக வெளில எடுத்துகிட்டு ரூட்லேருந்து நம்ம வெளில எடுக்கும்போது 2 அப்படின்னு வெளில வரும். 1 மைனஸ் 1 பை கே டிவைடட் பை 2. இப்போ 2 இந்த நியூமரேட்டரில் 2 டேர்ம்லேருந்து காமனாக வெளில எடுத்தோம் அப்படின்னா 2 இன்ட்டு 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் 1 பை கே டிவைடட் பை 2. இப்போ இந்த 2 கேன்சல் ஆகிடும். அப்போ டெல்டாவோட வேல்யூ நமக்கு எப்படி எக்ஸிஸ்ட் ஆகுது? இந்த மாதிரி கிடைக்குது. இப்போ இதை ரியல் லைனில் நம்ம மார்க் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி ஆகும்? 1னுடைய நெய்பர்ஹுட் தானே இது. இப்போ இங்கே 1 மைனஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் 1 பை கே.
அடுத்தது 1 + √(1 - 1/k). இப்படி நம்ம ரியல் லைனில் மார்க் பண்ணலாம். இப்போ இங்கே இன்இக்வாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா விச் இஸ் கிரேட்டர் தென் 0 அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால இந்த கண்டிஷன், அதாவது இந்த குவாலிட்டிக்கு ஃபார்ம் வந்து எப்போ கிரேட்டர் தென் 0வாக இருக்கும், இந்த இன்டர்வலுக்கு அவுட் சைடில் உள்ள பாயிண்ட்ஸ். லெஸ் தென்னா நம்ம இன்சைடில் உள்ள பாயிண்ட்ஸ் பார்த்தோம். இப்போது கிரேட்டர் தென்னா அவுட் சைடில் உள்ள பாயிண்ட்ஸ் எல்லாத்துக்குமே கிவன் குவாட்ரடிக் ஃபார்ம் வந்து கிரேட்டர் தென் 0வாக இருக்கும். இப்போ அவுட் சைட்னா நமக்கு டெல்டாவை நம்ம சூஸ் பண்ணும்போது டெல்டா கிரேட்டர் தென் 0வாகவும் இருக்கணும், இந்த இன்டர்வலுக்கு அவுட் சைடாகவும் இருக்கணும். அப்போது இங்கே 1னுடைய நெய்பர்ஹுட் தான் இந்த பாயிண்ட்ஸு. இப்போ 0 நமக்கு இங்கே எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ 0வை விட பெருசாகவும் இருக்கணும், இந்த டேர்மை விட சின்னதாகவும் இருக்கணும். இப்போ டெல்டாவை நம்ம எப்படி சூஸ் பண்ணணும், 0 லெஸ் தென் டெல்டா லெஸ் தென் 1 - √(1 - 1/k). இப்படி நம்ம சூஸ் பண்ணும்பொழுது f(x)னுடைய வேல்யூ என்ன ஆகும், லெஸ் தென் -k ஆகும். சரிங்களா? அப்போது 1னுடைய நெய்பர்ஹுட் தானே இது. இப்போ நம்ம என்ன சொல்லலாம், அதை 1 - டெல்டா லெஸ் தென் x லெஸ் தென் 1 இந்த இன்டர்வலில் உள்ள எல்லா x வேல்யூவுக்கும் டெல்டாவை நம்ம இப்படி சூஸ் பண்ணும்பொழுது f(x)னுடைய வேல்யூ இஸ் லெஸ் தென் -k ஆகும். இதை எப்படி நம்ம நோட் பண்ணலாம், லிமிட் x tends to 1 - 0 f(x) is equal to -∞ அப்படின்னு நம்ம மார்க் பண்ணலாம். இதுதான் செகண்ட் கண்டிஷன் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது. இப்போ நம்ம தேர்ட் கண்டிஷன் பார்க்கலாம். என்ன ப்ரூஃப் பண்ணணும், லிமிட் x tends to -1 + 0 f(x) is equal to -∞ அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போ கவனிங்க, நம்ம இங்கே f(x)னுடைய வேல்யூ நம்ம கிவன் ப்ராப்ளத்தில் என்ன, 1/(x² - 1). இப்போ எக்ஸுக்கு பதிலாக -t, x is equal to -tன்னு அப்ளை பண்ணுறோன்னா f(-t)யோட வேல்யூ என்ன, 1/(-t)² போடுவோம். அப்போ t² - 1. அப்போ ஃபங்க்ஷன் வேல்யூ எதுவுமே சேஞ்ச் ஆகாது, வேரியபிள் மட்டும்தான், எக்ஸுக்கு பதிலாக t நமக்கு சேஞ்ச் ஆகுது. இப்போது இப்படி சேஞ்ச் பண்ணும்போது x tends to -1 + 0 அப்படின்னு நம்ம அப்ளை பண்ணுறோம் இல்லையா. அப்போ t எங்கே போகும், t-னுடைய வேல்யூ 1 - 0 அப்படின்னு கன்வெர்ட் ஆகும். ஏன்னா எக்ஸுக்கு ஆப்போசிட்டாக அப்படியே ரிவர்ஸில் t கன்வர்ஜ் ஆகும். x tends to -1 + 0னா t tends to 1 - 0 அப்படின்னு ஆகும். அப்போது நம்ம எப்படி எழுதலாம் கிவன் ஃபங்க்ஷனை, லிமிட் x tends to -1 + 0 is equal to லிமிட் f(x) is equal to லிமிட் t tends to 1 - 0 f(-t) அப்படின்னு சொல்லலாம். இப்போ f(-t)னா நமக்கு என்ன கிடைக்குது, லிமிட் t tends to 1 - 0 f(-t)னா 1/t² - 1. இதனுடைய வேல்யூ தான் நம்ம செகண்ட் கண்டிஷனில் நம்ம பார்த்துருக்கோம். செகண்ட் கண்டிஷன் என்ன, லிமிட் x tends to 1 - 0 1/(x² - 1). இதனுடைய வேல்யூ தான் என்னன்னு பார்த்தோம், நம்ம -∞ அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இதே ஈக்குவேஷன் தான், எக்ஸுக்கு பதிலாக இங்கே என்னென்னு கொடுத்துருக்காங்க, t அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கும் இதனுடைய வேல்யூவும் எதை நோக்கி போகும், -∞ நோக்கி போகும். அப்போ இதனுடைய ஆன்சர், அதாவது எஃப்ன்ற இந்த ஃபங்க்ஷனுடைய லிமிட், அதாவது -1க்கு ரைட் சைடில் என்னென்னு கிடைக்குது நமக்கு, -∞ அப்படின்னு எக்ஸிஸ்ட் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம ஃபோர்த்து கண்டிஷன் பார்க்கலாம். என்ன ப்ரூஃப் பண்ணணும், லிமிட் x tends to -1 - 0 f(x) is equal to +∞ அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போ நம்ம இங்கே எக்ஸுக்கு பதிலாக -tன்னு அப்ளை பண்ணால் f(-t)னுடைய வேல்யூ என்னன்னு பார்த்தோம், 1/t² - 1 அப்படின்னு பார்த்தோம். ஆனால் எக்ஸினுடைய வேல்யூ -1 - 0க்கு போகும்பொழுது t-னுடைய வேல்யூ எதை நோக்கி போகும், 1 + 0 இப்படி கன்வர்ஜ் ஆகும். தென் therefore given ஃபங்க்ஷனை எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம், லிமிட் x tends to -1 - 0 f(x) is equal to லிமிட் t tends to 1 + 0 f(-t) அப்படின்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். இப்போ f(-t)ங்கிறது என்ன, லிமிட் t tends to 1 + 0 f(-t)னா 1/t² - 1. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன ப்ரூஃப் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த ப்ராப்ளத்தில் லிமிட் x tends to 1 + 0 1/(x² - 1) இதனுடைய வேல்யூ +∞ அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இங்கே எக்ஸுக்கு பதிலாக கிவன் டேர்மில் நமக்கு என்னென்னு இருக்குது, டீன்னு எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்போ இதனுடைய வேல்யூவும் எதை நோக்கி போகும், +∞ கன்வர்ஜ் ஆகும். therefore எஃப்ன்ற கிவன் ஃபங்க்ஷனுடைய லிமிட் -1க்கு லெஃப்ட் சைடு என்னென்னு எக்ஸிஸ்ட் ஆகுது, +∞ அப்படின்னு நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது. நம்ம செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். let f(x) is equal to 1/x² for all x belongs to r tilde 0. அதாவது ரியல் நம்பர் சிஸ்டத்தில் 0ன்ற நம்பர் தவிர மற்ற ரியல் நம்பர்ஸுக்கு f(x) நம்ம டிஃபைன் பண்ணுறோம். எப்படி டிஃபைன் பண்ணுறோம், 1/x² அப்படின்னு. தென் இப்படி டிஃபைன் பண்ணக்கூடிய இந்த f(x)னுடைய லிமிட் at 0க்கு ரைட் சைடில் +∞ அண்ட் 0க்கு லெஃப்ட் சைடில் அதுவும் +∞ அப்படின்னு நம்மளை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. கவனிங்க, நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும், லிமிட் x tends to 0 + 0 f(x) is equal to +∞. இப்போ
இப்போ இதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம என்ன சொல்லுவோம், given k greater than 0 there exists a delta, இதனுடைய வேல்யூ தான் நம்ம இப்போ பார்க்கணும். delta greater than 0 such that 0 less than x less than delta, அதாவது ரைட் சைடு அப்படிங்கிறதுனால ஜீரோவுக்கு ரைட் சைடு, அப்போ இங்கே டெல்டா 0 less than x less than delta implies f of x is greater than k. இதுதான் நம்ம சொல்லணும். f of x னுடைய வேல்யூ k விட பெரிய வேல்யூவாக எக்ஸிஸ்ட் ஆகணும். இப்போ நம்ம ப்ராப்ளத்தில் f of x னுடைய வேல்யூ என்ன, 1/x² which is greater than k வாக இருக்கணும். இது எப்போ greater than k வாக இருக்கும், எந்த x வேல்யூவுக்கு greater than k வாக இருக்கும், அதுதான் நம்ம இங்கே பார்க்கணும். இப்போ 1/x² is greater than k, அப்போ x² வேல்யூ என்னவாக இருக்கணும், less than 1/k வாக இருக்கணும். தென் இப்போ x² is less than 1/kனா இதனுடைய ரூட் எடுக்கும்போது என்ன ஆகும், ப்ளஸ் ஆர் மைனஸ் x is less than 1/√k இப்படி நம்ம சொல்லலாம். இப்போ இதனுடைய வேல்யூ -1/√k less than x less than 1/√k இந்த இன்டர்வல்குள்ளே வரும்பொழுது f of x னுடைய வேல்யூ என்ன ஆகும், நமக்கு கிரேட்டர் தென் கேவா எக்ஸிஸ்ட் ஆகும். சரிங்களா. இப்போ நம்ம டெல்டாவை நம்ம சூஸ் பண்ணக்கூடிய டெல்டாவை எப்படி சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா 1/√k இப்படி சூஸ் பண்ணும்பொழுது இந்த இன்டர்வல், இப்போ கிவன் இன்டர்வல் நம்ம கன்சிடர் பண்ணால் என்ன ஆகுது, -1/√k less than x less than 1/√k இப்படி கிடைக்குது இல்லையா. இப்போ இந்த இன்டர்வலை நம்ம 2 இன்டர்வல்ஸாக பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா -1/√k less than x less than 0 and 0 less than x less than 1/√k இப்படி நம்ம பிரிக்கலாம். இப்போ இந்த இன்டர்வலில் உள்ள எல்லா x வேல்யூவுக்கும் f of x னுடைய வேல்யூ கிரேட்டர் தென் கேவாக இருக்கும். அதே போல் இந்த இன்டர்வலில் உள்ள எல்லா x வேல்யூவுக்கும் f of x னுடைய வேல்யூ என்னவாக இருக்கும், கிரேட்டர் தென் கேவாக இருக்கும். அப்போது இந்த இன்டர்வலில் உள்ள எல்லா x வேல்யூவுக்கும் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவோம், நம்ம ஜீரோவுக்கு லெஃப்ட் சைடில். அப்போ நம்ம எப்படி எழுதலாம், லிமிட் x tends to 0 minus 0 f of x is equal to +∞ அப்படின்னு சொல்லலாம். தென் இந்த இன்டர்வலில் உள்ள எல்லா x வேல்யூவுக்கும், அதாவது ஜீரோவுக்கு ரைட் சைடில் உள்ள எல்லா x வேல்யூவுக்கும் f of x னுடைய வேல்யூ கிரேட்டர் தென் கேனா எப்படி எழுதலாம், அதை நம்ம லிமிட் x tends to 0 plus 0 f of x is equal to +∞ அப்படின்னு நம்ம மார்க் பண்ணலாம். இதுதான் நம்ம ஸ்டேட்மெண்ட்லையும் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த 2 கண்டிஷன்ஸ் நம்ம இங்கே ப்ரூஃப் பண்ணியாச்சு. அதனுடைய கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் இங்கே நான் கொடுத்துருக்கேன், கவனிங்க. இது வந்து எக்ஸு, இது f of x லைன். நம்ம எஃப்ன்ற அந்த ஃபங்க்ஷனுடைய கர்வ் நம்ம கவனித்தோம் அப்படின்னா ஜீரோவுக்கு க்ளோஸராக வரும்போது f of x னுடைய வேல்யூ எதை நோக்கி போகுது, இன்ஃபினிட்டி நோக்கி போகும்.